ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டேலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 6. இப்போ ரியோஜி வந்துட்டு அந்த பொண்ணை தேடி போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து ஒரு கடையில் ஒளிஞ்சிருக்கா. ரிங்ஸ் மட்டும் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பையன் வயசுல பேசிட்டு இருக்கா. இந்த பையன் இப்ப ரியோஜியை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறான். ஹே, நான் உன்னை கொல்ல மாட்டேன், மரியாதையா நீங்க வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி ரியோஜி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பையன் வெளியே வர ஐடியாலேயே இல்ல. அந்த சப்வேக்குள்ள போனவன் திரும்ப வரதுக்குள்ள கண்ணு வச்சிருக்கவன் போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், இல்ல வேண்டாம், எனக்கு கொலை பண்றதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இந்த பையனுக்கு மெசேஜ் அனுப்புறா. ஆனா இவங்களை கொல்லலைன்னா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும், அந்த பொண்ணு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு தனியா வச்சு அட்டாக் பண்ணுவா. அந்த பையன் டக்குனு அதை ஐசா மாத்திரான். இவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு எல்லா இடமும் சுட ஆரம்பிக்கிறான். நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு அந்த பையன் யோசிக்குவோம். அவன் வேற பக்கமும் சொல்லவும், இவன் ரேண்டமா தான் சுடுதான் அப்படிங்கறது அந்த பையனுக்கு தெரியுது. என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புவோம். அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்துகிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்றா. தண்ணி அதிகமா இருக்கிற ஒரு இடம் தேவை, அவனை எப்படி தோக்கடிக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். லைக்குள்ள போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஒருவேளை இது டிராப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரியோஜி யோசிச்சுட்டு சரி என்னன்னு போய் பாப்போன்னு உள்ள போறான். அப்போ போன் அங்க கீழே கிடந்து ரிங் ஆயிட்டு இருக்கு. இது அந்த பொண்ணோட போன் தான் நினைக்கிறேன். டார்வின்ஸ் கேம் இருக்கிற ஒரு போனை யாரும் இப்படி அசால்ட்டா விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அதை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா நீ எங்க வலையில மாட்டிக்கிட்ட அப்படின்னு அந்த பையன் சிரிக்கிறான். அந்த ஸ்டோர்ல இருந்த தண்ணி பாட்டில் அவ்வளத்தையும் இவன் மேல ஊத்தி இவனை ஐஸா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பாட்டில்ல இருக்கிற தண்ணியை கீழே ஊத்தி அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணவோ அது ஒரு ஸ்வாட் மாதிரி மாறுது. அந்த பையன் ரியோஜியை கொல்லலான்னு போகவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தடுக்கிறா. என்ன தடுக்காத, இவனை நம்ம இப்ப கொண்டு ரிங் எடுக்கலன்னா நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு அந்த பையன் சொல்லவோ, என்னடா நடக்குது அப்படின்னு ரியோஜி ஆச்சரியமா பாக்குறான். இல்ல ஓச்சா, என்னால முடியாது, ஒருத்தர் கொண்டுதான் நம்ம வாழணும்னா அதுக்கு நம்மளே செத்துறலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அலறா. நம்ம ஹீரோ இப்ப சப்வேக்குள்ள போறான். ஐஸ வச்சு ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. சோ இப்ப அதை ஷூட் பண்ணி நம்ம ஹீரோ அதுக்குள்ள போறான். சூகா இருக்கியா, நான் பேசுறது கேக்குதா சூகா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ஆனா அவ இருக்கிற மாதிரி தெரியல. அவ கிட்ட இருந்த ரிங்க நம்ம ஹீரோ ட்ராக் பண்றான். அது தண்ணிக்கு அடியில காமிக்குது. இப்ப சூகா நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். ஆனா அவ அன்கான்சியஸா இருக்கா. அந்த ஐஸ் கட்டியில இருக்கிற அத்தனோண்டு ஓட்டையை வச்சுக்கிட்டு இவ அன்கான்சியஸா இருக்கும்போது நம்ம ஹீரோவால இவளை வெளியே தூக்கிட்டு போக முடியாது. இவ முழிச்சிருந்தா என் வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும். என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வெக்கப்படுறதுக்குலாம் இப்போ நேரம் இல்ல, இது ஜஸ்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி இப்ப அவளுக்கு சிபிஆர் பண்றான். உடனே இப்ப சோகாவோ கண் முழிக்கிறா. உண்மையிலேயே எனக்காக வந்திருக்க காணமே அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நல்ல வேலை உனக்கு எதுவாகல அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். நீ என்ன கிஸ் பண்ணல அப்படின்னு அவ கேட்கவும், அது ஜஸ்ட் சிபிஆர் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பயந்துட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து சொர்க்கத்துல தான் மீட் பண்ணுவோம்னு நினைச்சேன் அப்படின்னு அவ சொல்லவும், நானும் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சு தான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவ நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, உன்னோட அபிஷியல் ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் கிஸ் என்ன காப்பாத்த வந்ததுக்காக ரிவார்ட் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ லைட்டா வைக்கப்படுறான். சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அவ கேட்கவும், நம்ம பேஸுக்கு போலாம், எனக்கு சில நம்பிக்கையான ஆளுங்க கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன விட்டுட்டு வேற ஆளுங்க கூட எல்லாம் சேர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அவ காமெடி பட்டு சும்மா சொன்னேன். பிளான் ஆரம்பிக்கணும்னு தானே நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதுதான் என்னோட பிளானும். அப்புறமா காணமே, நான் எதுக்காக இந்த டார்வின்ஸ் கேம்ல ஜாயின் பண்ண நீ கேட்டல, அப்ப நான் உனக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொல்லவும், நீ கட்டாயமா சொல்லணும்னு அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நான் இதை உன்கிட்ட சொல்லியே ஆகணும். என்னோட அப்பா அம்மாவை என் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவனை பழி வாங்கணும். எங்க அப்பா அம்மாவோட போன்ல நான் டார்வின்ஸ் கேமை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா அம்மாவை கொன்ன அவனை நான் எப்படியாச்சும் கொல்லணும். அப்ப முடிவு பண்ண என் வழியில யார் குறுக்கு வந்தாலும் அவங்கள கொல்லணும்னு. அது யாரா இருந்தாலும் சரி, அது இந்த கேமை கண்டுபிடிச்சவனா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஓகே தான், உனக்கும் எனக்கும் ஒரு ஒத்துமா இருக்கு. அதுலயும் நீ கடைசியா சொன்னது இந்த கேமை கண்டுபிடிச்சவன் மட்டும் கையில அவன் நெத்தில நான் புல்லட் இறக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அந்த கேம் மாஸ்டர் எனக்கு கிடைச்சாம்னா அவனை கொல்ற சான்ஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சோகா சொல்றா. வெளியே என்ன ஆபத்து வெயிட் பண்ணணும்னு தெரியாது, உன்னோட செயின்ஸ் ரெடியா வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும், என் செயின்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவன் சிஜில யூஸ் பண்ணி புதுசா ரெடி பண்ணி கொடுக்குறான். இப்போ இருட்ட ஆரம்பிச்சுட்டு வாங்காட ஆளுங்களும் இப்ப காச்சா ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணி பாம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. அடிபட்டு கிடக்கிற ஒரு தமலை போட்டு அவனை சாவடிக்கிறாங்க. இவனுங்க தேவையில்லாம பாம்பை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த கேம் நடக்கும்போது காச்சா ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுங்கிறத கண்டுபிடிச்ச உண்மையிலேயே நீ ஒரு ஜீனியஸ் வாங் அப்படின்னு சொல்லி வாங்க கூட இருக்கிறவன் பாராட்டுறான். ஆமா இந்த கேமை நம்ம எப்படி வின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்க கேட்கவும், கேம் முடியும் போது அதிகமா யார்கிட்ட ரிங் இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ், ஒன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் இருந்தா போதும் அப்படின்னு வாங்க கூட இருக்கிறவனை கலாய்க்கிறான். ஆனா அது கூட தெரியாம ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு அவன் சொல்றான். வாங்க இப்ப அந்த கியூஆர் கோட கண்டுபிடிச்சிட்டான். திடீர்னு ஒரு அலாரம் சவுண்ட் கேட்டு எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் போது பார்த்தா டைமண்ட் ரிங் அந்த இடத்துல வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து ரிங்ஸ்க்கு அதிக பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அந்த டைமண்ட் ரிங்கை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அதே சேம் டைம்ல வாங்கோட டீம் வந்து ஹோட்டல்ல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. ரீன் வந்துட்டு கியூஆர் கோட் இருக்கு, அதுல சில நம்பர்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா. டைமண்ட் ரிங் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கான்டாக்ட் பண்ணுதா அப்படின்னு ரீன் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா. ஜஸ்ட் நீ சாரி சொல்லிட்டா நான் உன்னை மன்னிச்சிருவேனா அப்படின்னு சோகா கேட்கவும், செஞ்சது தப்புன்னு தெரியும், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லவும், ஓ என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சோகா அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு, நான் உன்னை மன்னிச்சிருந்தேன், நான் உன் மேல கோவப்பட்டிருப்பேன் தான், ஆனா உன்னாலதான் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, காணமே கூட என்னோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், கில்லர் எல்லாம் உன் லவரா வச்சிருக்கா அப்படின்னு ரியோஜி சொல்லவும், அவ ஒன்னும் என் லவர் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
என்னோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு, நான் வேற ட்ரெஸ் போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோகா சொல்றா. என் ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னாலதான் அப்படி நடந்துச்சு, என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க துணியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே அவ பவரை யூஸ் பண்ணி எடுத்துருதா. இதை வச்சு நீ மனுஷங்க உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணி எடுத்து கூட அவங்கள ஈஸியா கொள்ளலாமேன்ற யோசி சொல்லவும், எனக்கு அப்படிலாம் பண்றதுல பிடிக்காது, அது போக என்னை விட என் பவர்ஸ் என் பிரதர் தான் அதிகமா யூஸ் பண்ணுவான், அவனும் நானும் ஒரே பாடியை தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவ சொல்லவும், ஓ உனக்கு கற்பனையான பிரதர் வேற இருக்கானா, இல்ல மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரா அப்படின்னு சோகா கேட்கவும், இல்ல என் பிரதர் உண்மையிலேயே உயிரோட இருந்தான், ஆனா அவன் இறந்து போயிட்டான், அவனோட ஆவி எனக்குள்ள வந்துடுச்சு, அதை தான் நான் வேண்டினேன், டார்வின்ஸ் கேம்ல நம்ம என்ன வேண்டுனாலும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, சோ இறந்து போன என்னோட பிரதர் திரும்ப வரணும்னு நான் வேண்டினேன், அவன் என் உடம்புக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ வேண்டினதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சோகா சொல்லவும், ஆமா இந்த பொண்ணையும் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சண்டை போடலாம் தெரியாது அப்படின்னு அவ சொல்லவும், எங்க கிளான்ல நீ ஜாயின் பண்ணா சண்டை போடணுங்கிற அவசியம்லாம் இல்ல அப்படின்னு சோகா சொல்லவும், அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு அவ கேட்கறா. எங்க துணியை லாண்ட்ரி பண்ணுன்னு சோகா சொல்லவும், அட இதை நான் நல்லா பண்ணுவேனே, எனக்கு ஓகே தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அந்த வாங்க கொலை பண்ற வரைக்கும் தான் நான் உங்க கூட இருப்பேன், எனக்கு அந்த வாங்க கொன்னா போதும் அப்படின்னு சொல்லி ரியோஜி சொல்லவும், வாங்க நீங்க கொலை பண்றதுக்காக நான் அந்த டீமை சேர்க்கல, நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கணும், அதுக்காக தான் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், நான் வாங்க கொன்னா போதும் அப்படின்னு சொல்லி ரியோஜி பேசிட்டு இருக்கும்போதே வாங்க ஆளுங்க இவங்க நினைச்சதை விட சீக்கிரமாவே சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்க. டைமண்ட் ரிங் நான் எடுத்து அவங்க கவனத்தை ஏன் பக்கத்து இருப்பவா அப்படின்னு சோகா கேட்கறா. இல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரவும், 3 ரிங்கு தவிர்த்து மத்த ரிங்ஸ் எல்லாத்தையுமே நீ தூக்கி போட்டலாம், அது எல்லாமே வேஸ்ட் தான், நம்ம உண்மையான ட்ரெஷரை வேட்டையாட போகலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 8 லேண்ட் ஹோட்டல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ இங்க இருந்து தப்பிச்சு பேரு, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹிராகி சொல்லவும், அந்த ரிங்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்றா. இல்ல எனக்கு ரிங்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் முக்கியம், ஏன்னா அதுல இருக்கிற காசெல்லாம் எனக்கு தேவை, என்னோட பொண்ணுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, சோ அதை சரி பண்றதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவை, அந்த ரிங்ஸ்ல இருக்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணணும், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு ஹிராகி சொல்லவும், நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஒருவேளை நான் உங்க பொண்ணா இருந்தா என்னோட அப்பா எனக்காக போராடி இறந்து போயிட்டாருன்னு தெரியுற நியூஸை விட என்னோட டிசீஸ் ஒன்னும் பெருசு இல்லைன்னு தான் நான் நினைப்பேன், உங்க பொண்ணுக்கு நீங்க உயிரோட இருக்கிறது முக்கியம் தான், சரி நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. என்னோட உயிரை தவிர்த்து என் பொண்ணுக்காக நான் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஹிராகி வந்துட்டு ரெடி ஆகுறா. இப்போ 8 லேனோட ஆளுங்க வந்துட்டு அந்த பில்டிங் குள்ள வராங்க, ஆனா வாங் வந்து அவங்க கூட வரல. இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது எவனோட சிஜிஎலாவோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில் கைஸ், நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரவுன் கலர் ஹேர் வச்சிருக்கிற ஒருத்தன் லீடர் மாதிரி இப்போ முன்னாடி போறான். பாஸ் படியில போற வழியெல்லாம் மறைச்சிருக்கு, நம்ம லிஃப்ட்ல மேல போலாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும், அதுல ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா என்னோட பவருக்கு முன்னாடி இவனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அவன் உடம்பெல்லாம் நெருப்பா எரியுது. ஃபர்ஸ்ட் நான் இந்த லிஃப்ட்ல போயிட்டு செக் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் மற்ற ஆளுங்களெல்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போனா. அவன் நினைச்ச மாதிரியே பிளான்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அவனோட சிஜிஎல் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் எரிச்சிருந்தான். யார் இதெல்லாம் பண்ணீங்க, நான் வந்துட்டேன் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவன் தேடுறான். இந்த ஃப்ளோர்ல தான் எல்லா ரிங்ஸும் இருக்கா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களுக்கு நான் வந்து அதே லிஃப்ட்ல மேல வாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். இந்த ட்ராப்பை செட் பண்ணி வச்சவன் டாப் ஃப்ளோர்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன், எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க பேசிட்டு இருக்காங்க. பிரவுன் கலர் ஹேர் போன அதே லிஃப்ட்டையும் உங்களுக்காக கீழே அனுப்பி வைக்கிறான். அதுல சேஃபா எல்லாரும் போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா சாரி கைஸ், உங்களை வெல்கம் பண்ணிட்டு நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிராகி ஒரே செகண்ட்ல அவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுதான். சில சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் எங்க கிளான் ஜெயிக்கும்னா அதை பண்றதுக்கும் நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தன்னைத்தானே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறான். இவங்க எல்லாம் ஏன் வர இவ்வளோ லேட் ஆகுது, அடச்சா ஓ வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா, வந்துட்டேன்டா உன்னை கொல்றதுக்கு, இங்க இருந்து ஒரு ரிங்கு கூட உன்னை எடுத்துட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு ஹிராகி சொல்றான். இவங்களுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ரெயின் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே வரா. பேலன்ஸ் இன்னும் 98 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. டார்வின்ஸ் கேம்ல ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளோ பெரிய ஈவெண்ட் வைக்காங்க. பொதுமக்கள் எல்லாரையுமே எப்படியோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை இவங்க பப்ளிக்கா வைக்காங்கன்னா போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. சரி அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. அந்த கியூஆர்ல காமிச்ச அதோட வேல்யூ வச்சு எந்த ஜெம் ஸ்டோனுக்கு அதிக வேல்யூ அப்படிங்கிற ஆர்டர்ல எடுக்கணும்னா அதுல எந்த க்ளூவோ கிடைக்கல. இதே அந்த ஜெம் ஸ்டோனோட ஹார்ட்னஸ் அந்த ஆர்டர்ல நான் இதை அரேஞ்ச் பண்ணா அது கரெக்டா மேட்ச் ஆகுது. 2 ஜெம் ஸ்டோனுக்கு ஒரே வேல்யூ இருக்கு, அந்த 2 ஜெம் ஸ்டோனுமே ஒரே ஹார்ட்னஸ்ல தான் இருக்கும். சோ இதுதான் எனக்கு க்ளூவை கண்டுபிடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மொத்த வேல்யூஸையும் நான் ஒன்னா அரேஞ்ச் பண்ணா அதுல ஒரு கோஆர்டினேட்ஸ் வருது. கோஆர்டினேட்ஸ் காமிக்கிற லொகேஷன் இந்த ஷியபியாவோட சென்டர்ல இருக்கிற இந்த ஸ்டேஷன் தான் அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ உண்மையான ட்ரெஷர் அது. அந்த கியூஆர் வேல்யூ என்னத்தை குறிக்குது அப்படிங்கறத ரீன் கண்டுபிடிச்சிட்டா. ஆனா வாங்குமே வந்து அந்த கியூஆரை கண்டுபிடிச்சிருந்தாலுமே அவனுக்கு இவ்ளோ மூலெல்லாம் கிடையாது. அண்ட் 8 லேன் வந்துட்டு அந்த ஹோட்டலை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபயரை யூஸ் பண்ணி பிளான்ஸை ஈஸியா எரிச்சிட முடியும். அந்த 8 லேனோட மெம்பர் கிட்ட ஃபயர் பவர் இருக்கு. சோ ஹிராகி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறமா அந்த ட்ரெஷர் ஹண்ட்ல ரிங்ஸ் வந்து வேஸ்ட் அப்படின்னா உண்மையான ட்ரெஷர் ஆனது இவங்க அந்த கேம்ல எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.